I welcome you to learn English. English model sentences பார்த்தோம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். Look at these sentences. It is certainly a successful event. இது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான நிகழ்வு. It is certainly a difficult work. இது நிச்சயமாக ஒரு கடினமான வேலை. It is definitely a great deal. இது உறுதியாக ஒரு பெரிய பேரம். It is அப்படின்னு வந்திருக்கு. இது எல்லாமே present tense. It was அப்படின்னு வந்திருக்கு. இது past tense. It was actually a lot of enjoyment. It was not a great work actually. இது உண்மையில் பெரிய வேலை இல்லை. When did you have lunch? எப்போ நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்க? When did வந்துச்சுனாலே past tense. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். Where did you have the lunch? எங்கே நீங்கள் சாப்பிட்டீங்க? Why did you have the lunch there? ஏன் நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்க? ஸோ when, where, why. How did you have the lunch? எப்படி நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்க? In which hotel did you have the lunch? எந்த ஹோட்டலில் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. Which is the good school in this city? இந்த ஊரில் எது நல்ல பள்ளி? Which is the good school? The government school is good. அரசு பள்ளி நன்றாக இருக்கிறது. How far is it from here? அந்த கொஸ்டின் டோன் வரணும். ஹவு ஃபார் இஸ் இட் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? அது இங்கிருந்து எவ்வளோ தூரம்? இட் இஸ் நாட் ஃபார், வி கேன் வாக் ஃப்ரம் ஹியர். தூரம் இல்லை, நாம் இங்கிருந்து நடக்க முடியும். தட் இஸ் குட். வேர் இஸ் த நியரஸ்ட் மெடிக்கல் ஷாப்? மருந்து கடை மிக அருகில் எங்கே இருக்கிறது? தெர் இஸ் ஒன் நியர் ஸ்கூல். அந்த ஒன் அப்படிங்கிறது மருந்து கடையை குறிக்குது. தெர் இஸ் ஒன் நியர் ஸ்கூல். பள்ளியின் அருகில் ஒன்று இருக்கிறது. டு யூ வாண்ட் எனி மெடிசன்? உங்களுக்கு ஏதாவது மெடிசன் வேணுமா? மருந்து வேணுமா? ஐ டூ நாட் வாண்ட் எனி திங். எனக்கு எதுவும் வேண்டாம். லெட் மீ கோ தேர். நான் அங்கு போகின்றேன். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் 750. இது ஏறக்குறைய 750. அது என்ன நம்பர் ஆனாலும் இருக்கலாம். இது ஏறக்குறைய அப்படிங்கிறதுக்கு மோர் ஆர் லெஸ். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 7 அப்படின்னா இப்போது 7 மணி ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 7. இட்ஸ் அரவுண்ட் 7. இப்போ 7 மணி இருக்கும். இட்ஸ் க்ளோஸ் டு 7. 7 மணியை நெருக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் ஆல்ரெடி 5. ஏற்கனவே 5 மணி ஆயிடுச்சு. இந்த நம்பர் 5, 7, 6 இந்த மாதிரி நம்பர் சொல்கிறப்ப அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆர் யூ ஷியோர்? நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? ஆர் யூ ஷியோர் அபவுட் திஸ்? நீங்கள் இதில் உறுதியாக இருக்கீங்களா? ஆர் யூ ஷியோர் அபவுட் ஹிம்? நீங்கள் அவரை பற்றி சொன்னது உறுதியா? ஆர் யூ ஷியோர் அபவுட் திஸ் ப்ராப்ளம்? இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு உறுதியாய் தெரியுமா? ஆர் யூ அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்? இந்த சிக்கலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆர் யூ அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்? டு யூ விஷ் சம் கைடன்ஸ்? உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? மே ஐ ஹெல்ப் ஹிம்? நான் அவருக்கு உதவலாமா? ஐ வுட் லைக் டு ஹாவ் அ காஃபி. நான் ஒரு காஃபி குடிக்க விரும்புகிறேன். ஷால் வி பை காஃபி? நாம் காஃபி வாங்கலாமா? இஸ் சம்மொன் ஹெல்பிங் யூ? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இஸ் சம்மொன் ஹெல்பிங் யூ? ஹவு மச் மனி டு யூ ஹாவ்? எவ்வளவு பணம் நீ வைத்திருக்கிறாய்? ஹவு மச் ஃபன் டு யூ ஹாவ்? எவ்வளவு நிதி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஹவு மெனி காயின்ஸ் டு யூ ஹாவ்? எத்தனை காயின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஹவு மெனி ருப்பீஸ் டு யூ ஹாவ்? எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க? ஹவு மெனி கார்ஸ் டு யூ ஹாவ்? ஸோ இந்த கார், ருப்பீஸ், காயின்ஸ் எல்லாமே நவுன். இதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். டஸ் சிங்குலருக்கு வரும், டு ப்ளூரலுக்கு வரும். ஹவு மெனி கார்ஸ் டு யூ ஹாவ்? ஹவு மெனி கார்ஸ் டஸ் ஹீ ஹாவ்? எத்தனை கார் அவர் வச்சுருக்கிறாரு? ஹவு மெனி புக்ஸ் டஸ் ஷீ ரீட்? எத்தனை புத்தகங்கள் அவள் வாசித்திருக்கிறாள்? ஹவு மெனி கம்ப்யூட்டர்ஸ் டூ தே ஹாவ்? எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? எத்தனை மாணவர்கள் இருக்கின்றனர்? ஹவு மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? வாட் டஸ் ஹீ நீட்? அவருக்கு என்ன தேவை? வாட் டஸ் ஹீ ஒர்க்? அவர் என்ன வேலை செய்கிறார்? வாட் டஸ் ஷீ வாண்ட்? அவளுக்கு என்ன வேண்டும்? வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் த பாய் ரைட்? அந்த பையன் என்ன எழுதுகிறான்? வாட் டஸ் த பாய் ரைட்? அந்த பையன் என்ன எழுதுவான்? ரெண்டுக்குமே வாட் டஸ் த பாய் ரைட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் புக்? ஸோ அந்த நேமுக்கு பதிலாக ப்ரைஸ். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் புக்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உன்னுடைய அப்பா என்னவாக இருக்கிறார்? வாட் இஸ் யுவர் பிரதர்? வாட் இஸ் யுவர் சிஸ்டர்? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் திஸ் வீடியோ? இந்த வீடியோ எந்த ரேங்கில் உள்ளது? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் திஸ் வீடியோ? விச் ஹவுஸ் இஸ் யுவர்ஸ்? உன்னுடைய வீடு எது? விச் பேக் இஸ் யுவர்ஸ்? உன்னுடைய பை எது? விச் இஸ் யுவர் பேக்? ஸோ உன்னுடைய பை எது அப்படிங்கிறத இந்த மாதிரியும் கேட்கலாம். விச் இஸ் யுவர் பேக்? விச் புக் இஸ் ஹிஸ்?
அவருடைய புத்தகம் எது? அந்த ஹிஸ் முன்னாடியே வரலாம். விச் இஸ் ஹிஸ் புக்? அவருடைய புத்தகம் எது? ஆர்ஸ் இஸ் தி லாஸ்ட் ஒன். நம்முடையது கடைசியாக இருக்கிறது, கடைசியான ஒன்று. ஆர்ஸ் இஸ் தி லாஸ்ட் ஒன். ஆர்ஸ் இஸ் கம்மிங் லாஸ்ட். நம்முடையது கடைசியாக வருகின்றது. யுவர்ஸ் இஸ் தேர். உங்களுடையது அங்கிருக்கிறது. யுவர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் த ரோ. உங்களுடையது வரிசையில் முதலாவதாக உள்ளது. தட் இஸ் மைன். அது என்னுடையது. தட் இஸ் நாட் மைன். அது என்னுடையது இல்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். திஸ் இஸ் நாட் யுவர்ஸ். இது உங்களுடையது இல்லை. திஸ் இஸ் மைன். இது என்னுடையது. திஸ் இஸ் ஹிஸ் பேக். இது அவருடைய பை. தட் இஸ் நாட் யுவர்ஸ். அது உன்னுடையது இல்லை. ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். அதை விட ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு மே. அதை விட ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு குட். கேன் யூ டெல் மீ? உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ? கேன் யூ ஆஸ்க் மீ? உங்களால் என்னை கேட்க முடியுமா? கேன் யூ ஆஸ்க் மீ? நீங்கள் ஒன்று கேட்க முடியுமா? கேன் யூ கம்? உங்களால் வர முடியுமா? கேன் யூ ஹெல்ப்? உங்களால் உதவி செய்ய முடியுமா? அந்த யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும். யூ. ஓகே. கேன் யூ ஹெல்ப்? கேன் யூ ரைட்? உங்களால் எழுத முடியுமா? உன்னால் எழுத முடியுமா? கேன் யூ ரைட்? கேன் யூ ஹெல்ப் மீ? உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? நீங்கள் உதவி செய்ய முடியுமா? இஸ் ஆர் ரெண்டுமே பி வெர்ப்ஸ். இஸ் ஆர் ஆம் வாஸ் வேர் எல்லாமே பி வெர்ப்ஸ். இந்த மாதிரி பி வெர்ப்ஸ் வர்றப்ப வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஐஎன்ஜி ஆட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். இஸ் இட் ரெய்னிங் நவ்? இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸ் நார்மல் சென்டென்ஸாக மாறிடும், அசர்ட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இட் இஸ் ரெய்னிங் நவ் அப்படின்னு வந்துடும். மழை பெய்து கொண்டிருக்கிறது. இஸ் இட் ரெய்னிங் நவ்? இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா? இஸ் ஹீ இம்ப்ரூவிங் நவ்? இப்போது அவர் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாரா? இஸ் ஹீ இம்ப்ரூவிங் நவ்? இஸ் திஸ் ஒர்க்கிங் நவ்? இப்போது இது வேலை பார்க்கிறதா? திஸ் இஸ் ஒர்க்கிங் நவ். இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஆர் தே காலிங் நவ்? அவங்க இப்போ கூப்பிட்டாங்களா? ஆர் தே காலிங் நவ்? தே ஆர் காலிங் நவ். அவங்க எப்போ கூப்பிட்றாங்க? ஆர் யூ வாக்கிங் நவ்? இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்களா? யூ ஆர் வாக்கிங் நவ். இப்பொழுது நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இஸ், ஆர் இது எல்லாமே பி வேர்ப்ஸ். வேர்போட ஐஎன்ஜி வரும். ஒரு 75 சென்டென்சஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இந்த சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் இருக்கிற நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும். வேறு வார்த்தைகளை அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.